ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம கேழ்வரகு ரொட்டி, ராகி ரொட்டி, முருங்கைக்கீரையை வச்சு எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கோதுமை மாவு, கேழ்வரகு, ராகி மாவு 1 கப்பு, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை இருக்கு இல்லைங்களா, இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நம்ம அப்புறமா கடாயில் எண்ணெய் விட்டு இந்த பொடியை நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் பொன்னிறமாக. அந்த கருவேப்பிலை, பூண்டு அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது நம்ம மாவு கூட கலந்துக்கலாம். ஏன்னா இப்போவே வதக்கணுன்னா அந்த ஃப்ளேவர் போயிடும். நம்ம சும்மா முருங்கைக்கீரை மட்டும் வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போது நம்ம முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினா போதும். ஏன்னா எப்படியும் நம்ம ராகி ரொட்டி பண்ணும் போது அது வெந்துடும். ஸோ அதனால் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு, இதை ஏன் வதக்குறோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பச்சை வாசனை போயிடும். நல்ல ரொட்டி ருசியாகவும் நல்ல வாசமாகவும் இருக்கும். இதை பாருங்கள், வதக்கி எடுத்துக்கிட்டோம். இப்போது இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ராகி ரொட்டி பண்ண போகிறோம். மாவு, ராகி மாவு, கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு இந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, கீரையும் வெங்காயமும், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் இதிலே தண்ணி விடும். உங்களுக்கு வேணும்னா தண்ணி போட்டு கலக்கலாம். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, அதை இது கூட கலந்துக்கலாம். உங்களுக்கு எதுக்குன்னா, இப்போ சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா பச்சை மிளகாவை அரைச்சிட்டா காரம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ பசங்களோட வாயிலெல்லாம் காரம் மாட்டாது, பச்சை மிளகாய் மாட்டாது. உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாய் எல்லாமேலேயும் பூண்டும் கருவேப்பிலையும் போட்டு அரைக்கலாம். நான் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வேணும்னா விடுங்க, பாருங்கள். ஏன்னா கீரையிலே தண்ணி இருக்கும். நம்ம பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டெல்லாம் வதக்கி அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுலேயும் தண்ணி இருக்கும். கொஞ்சம் சுடு தண்ணி, வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ இன்னும் சாஃப்டாக வரும். பாருங்க, கொஞ்சமாக மிதமான சூடு தண்ணி போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்க, நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இது நல்ல சத்தான ரொட்டிங்க, நல்ல ருசியாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஒரு 10-15 நிமிஷம் வச்சுருங்க, மாவை தட்டு போட்டு மூடி. இப்போது உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு உருண்டையை உருட்டி, நான் இந்த பூரி ப்ரெஸ்ஸிங் யூஸ் பண்ணேன். நீங்கள் வேணும்னா மாவு நம்ம சப்பாத்தி எப்படி திரட்டுவோமோ அந்த மாதிரி கூட கொஞ்சம் மாவு போட்டு திரட்டலாம். ஸோ நான் வேக்ஸ் பேப்பர் போட்டு ப்ரெஸ் பண்ண போகிறேன். இப்போது கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நெய் கூட தடவிக்கலாம். பட் எண்ணெய் தடவி நம்ம இதை ப்ரெஸ்ஸிங்கில் ஒரு ரவுண்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம், ரொட்டி மாதிரி. உங்களுக்கு வேணும்னா திரட்டலாம். இதில் நம்ம முருங்கைக்கீரைலாம் போட்டிருக்க தொட்டு அயனும் ஜாஸ்தி. ராகி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது நம்ம வெறும் ராகியும் போட்டு பண்ணலாம். பட் இந்த மாதிரி ரொட்டி மாதிரி உங்களுக்கு வராது, தின்னாக வராது. இது நல்லா தின்னாக வரும். ஸோ நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சிட்டோன்னா நல்லா தின்னாக வரும். நான் கோதுமை மாவு அதுக்கு போட்டிருக்கேன்னா, அந்த குளூட்டன் கண்டென்ட்டுக்காக கொஞ்சம் நல்லா உங்களுக்கு சப்பாத்தி திரட்டுற மாதிரி வரும்.
ஸோ இதை பாருங்கள், இப்போ தவாவில் போட்டு நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே வெந்த மாதிரி இருக்கும், ஆனால் வந்து உள்ளே வெந்திருக்காது. ராகி கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பாருங்கள், திருப்பி போட்டுக்கோங்க. உங்களுக்கு இதில் நெய் விடணும்னா விடலாம், கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. இது பசங்களுக்கு ஈவினிங் வந்தால் சுட சுட இந்த ரோட்டி சுட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அண்ட் ஈவினிங்கே கொடுத்தா முருங்கைக்கீரை டைஜஷனும் ஆகிடும். ஸ்கூல்லேருந்து வந்து கொடுங்க. இப்போ பாருங்கள், இதை போட்டு இது டயபெட்டிஸ்க்கலான்ட்டு ரொம்ப நல்லதுங்க. இன்ஸ்டன்ட் எனர்ஜி இதெல்லாம் வந்து பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இது சாஃப்டாக நம்ம சப்பாத்தி மாதிரியே இருக்குங்க. கொஞ்சம் அமுத்தி விட்டுக்கோங்க, ஏன்னா ராகி வந்து வெளியில் சீக்கிரமாக வெந்துடும், உள்ளே வேகாது. இப்போ நம்ம ராகி ரொட்டி ரெடி. என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.